இளம் காதலர்களின் அந்தரங்க வீடியோ கசிந்து இணையதளத்தில் பெரும் பேசுபொருளாகி இருக்கு. இந்த வீடியோவில் சம்பந்தப்பட்ட பெண் இதனால் பெரிய அளவில் சவால்களையும் சந்திச்சு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதாக பரவி வரும் நிலையில், இன்னொரு பக்கம் இன்னொரு பெண் அந்த வீடியோவில் இருப்பது நான் தான், தயவு செய்து அந்த வீடியோவை பரப்ப வேண்டாம் என கதறி அழுது வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. கடந்த வாரம் இணையதளத்தில் காதலர்களின் அந்தரங்க வீடியோ இணையதளத்தில் கசிந்தது. ஒரு சில நபர்கள் இந்த வீடியோ பல லட்சம் பேரால் பகிரப்பட்டு காட்டுத்தீ போல் பரவியது. இந்த வீடியோவில் இருந்த பெண் யார், அவரது சமூக வலைதள கணக்கு என எல்லாவற்றையும் இணையதளத்தில் தேட துவங்கியிருக்காங்க. வீடியோவில் இருந்த அந்த பெண் நேபாளத்தைச் சேர்ந்தவர், அந்த ஆண் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவன் என தகவல்களும் வெளியாகியிருக்கு. வீடியோவில் இருந்த பெண் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் என நினைத்து அவரை தாக்க தொடங்கியிருக்காங்க. நெட்டிசன்கள் வீடியோவின் லிங்க் கேட்டு இன்னொரு கும்பல் அதிகரிக்கவே அதே வீடியோவை ஏஐ மூலம் எடிட்டிங் செய்து அதன் அடுத்தடுத்து பாகங்களும் வெளியாகியிருக்கு. வீடியோ வைரலானதை தொடர்ந்து அந்த 19 வயது பெண் தற்கொலை செய்து கொண்டார் என்று மற்றொரு தகவல் பரவியது. ஆனால் இந்த தகவல் உண்மையில்லை என்று ஃபேக் செக் செய்திருக்காங்க. இன்று மற்றொரு வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதில் வீடியோவில் இருக்கும் பெண்ணின் சாயலை ஒத்த ஒருவர் தயவு செய்து இந்த வீடியோவை டெலீட் செய்து விடுங்கள், இதனால் தனது வாழ்க்கை நரகமாகிவிட்டதாகவும் கூறியிருக்காங்க. 2 தனிப்பட்ட நபர்களின் வீடியோவை எந்தவித தயக்கமும் இல்லாமல் பகிர்கிறார்கள். அந்த வீடியோவை பார்த்து அது பெண் விருப்பத்துடன் நடந்ததா இல்லையா என்பதை விவாரிக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நபர்களை வைத்து போலியான வீடியோக்கள், மீம்ஸ்கள் உருவாக்குறாங்க. அவர்களின் சமூக வலைதள கணக்கை கண்டுபிடித்து அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை நாசமாக்குகிறாங்க. போதாத குறைக்கு வீடியோவை பார்த்துவிட்டு இது தேவையா என கருத்தும் சொல்கிறாங்க. இதில் சம்பந்தப்பட்ட அந்த ஒருவரில் அந்த பெண் மிகப்பெரிய சமூக அழுத்தத்திற்கு உள்ளாவார் என்பதை எந்த சிந்தனை இணையவாசிகளுக்கு இருப்பதில்லை. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.